ஆழ்வார் ஆழ்வார்னு சொல்லிட்டாலேயே நம்மாழ்வார் என்று சம்பிரதாயத்துல பழகின யாவருக்குமே தெரியும். அப்படிதான் நம்முடைய பூர்வீகர்கள் உபயோகப்படுத்துற வழக்கம். தனி சிறப்பு உடையவர் நம்மாழ்வார். எல்லா தேவதைகளையும் அங்கங்களாக விஷ்ணுவையே அங்கியாக சொல்லுகிறது வேதம். அங்கா அன்யா தேவதாக, எல்லா தேவதைகளும் விஷ்ணுவனுடைய அங்கங்கள். எல்லா தேவதைகளுக்கும் விஷ்ணு அந்தர்யாமியா இருப்பதனாலே விஷ்ணுதான் ஆத்மா என்று சொல்லுகிறது வேதம். பரமாத்மாவாக இருக்கிறதுனாலே பிரம்மருத்ராதிகள் எல்லாருமே அவனுடைய அங்கங்களாக இருப்பதனாலேயே ஸ்ருதியோ இதிகாச புராணங்களோ அபேதமாவும் சொல்றது. திவ்ய பிரபந்தம் கூட சிற்சில இடங்கள்ல அபேதமாக சொல்றது. அபேதமா சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான். உலகத்தோடையே அபேதமாக சொல்றது உண்டே. வாசுதேவ சர்வம்ங்கிறோம். சர்வபூதங்களும் வாசுதேவன் தான், சர்வபூதங்களும் நாராயணன் தான். நாயினிடத்திலையும் கழுதையினிடத்திலையும் கூட நாராயணனை பார்க்கணும். நாராயணனை தவிர அந்நிய வஸ்து இங்கே இல்லை என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது, புராணங்கள் சொல்றது. நாய் கழுதியினிடத்துல கூட நாராயணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மருத்ராளிடத்திலே நாராயணனை பார்க்கணும் அப்படிங்கிறது குற்றமோ? அப்ப பிரம்மாவும் நாராயணன் தான், ருத்ரனும் நாராயணன் தான், இந்திரனும் நாராயணன் தான், சர்வதேவதைகளும் நாராயணன் தான் என்றும் உபனிஷத்து சொல்றது. பிரம்மாச்ச நாராயண ருத்ரச்ச நாராயண என்று எல்லா தேவதைகளாவும் நாராயணனே இருக்கிறான் என்று உபனிஷத்துகள் சொல்றது. எல்லாம அவனே. அப்படிங்கும் பொழுது சுவாமி நம்மாழ்வார் நாராயணனே அங்கியாகவும் மற்ற தேவர்கள் அங்கமாகவும் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றது போலே ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் அங்கியாவும் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் அங்கமாவும் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தகும் என்கிறது சம்பிரதாயம். நம்மாழ்வாருடைய அங்கங்களே மற்றவர்கள். நம்மாழ்வாரே எல்லாருக்கும் அங்கியாக இருக்கிறார் என்று நம்மாழ்வாருக்கு தனி பிராதானியம் கொடுக்கிறது. மேலும் ஆழ்வார்களிலே வேதத்தை தமிழ் செய்தவர் நம்மாழ்வார் தான். வேதத்துக்கு அங்கங்கள் தான் இதிகாச புராணங்கள். சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் என்கின்ற 6 அங்கங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தினுடைய அங்கங்கள். சாட்சாத்து வேதம் அதுக்கு ஆத்மா, உயிர் அதுதான். அதனால வேதத்துக்கு முக்கியத்துவம். அதுபோல நம்மாழ்வார் அவருடைய பிரபந்தங்கள் 4மே வேத சாரம் என்று சொல்லப்படுறது. திருவிருத்தம் என்பது ருக்வேதத்தினுடைய சாரமாகவும், இப்பொழுது நாம் சொல்ல போகிற திருவாசிரியம் அப்படிங்கிறது யஜுர்வேத சாரமாகவும், திருவாய்மொழி சாமவேத சாரமாகவும், பெரிய திருவந்தாதி அதர்வணவேத சாரமாகவும் 4 வேதத்தை 4 தமிழ் வேதமாக ஆக்கினார். நமக்கு அருமறை நூல் விரித்தானை என்று இந்த தனியன் சொல்கிறது. அப்போ எப்போ அவருடைய பிரபந்தங்கள் வேதமோ அதுக்கு 6 அங்கங்களைப் போலதான் திருமங்கையாழ்வார் பிரபந்தங்கள். சிக்ஷை, கல்பம் முதலியதான 6 அங்கங்களைப் போலே 6 பிரபந்தங்களை அருளிச் செய்தார் திருமங்கையாழ்வார். இதிகாச புராணங்களிலே ஸ்ரீமத் ராமாயணமாகிய இதிகாசத்தை குலசேகர ஆழ்வார் சுருக்கி கூறுகிறார். பாகவதாதி விஷ்ணு புராணாதி புராண விஷயங்களை பாகவதத்தினுடைய சாரமாக பெரியாழ்வார் நாச்சியார் அருளிச் செய்தார். இப்படி மற்றவர்கள் எல்லாருமே இதிகாச புராணங்களை அங்கங்களை செய்தவர்கள். வேதத்தை செய்தவருக்கு தனியான ஒரு பெருமை உண்டு இல்லையா? அதனாலே திருவாய்மொழி முதலிய நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு தனியான ஒரு பெருமை உண்டு. இப்படி வேதத்துக்கு முக்கிய பிரமாணத்துவமோ அதுபோல